இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறார். ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் மிகவும் பிரியமான அன்பு பெற்றோர்களே, அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குட் மார்னிங் டு எவரிபடி. குட் மார்னிங் அன்புக்குரியவர்களே. வீட்டில் இருந்த பிரகாரம் இதோ நாம் ஊடகத்தின் மூலமாக திருப்பலியில் பங்கு பெறுகின்றோம். குறிப்பாக இது கடன் திருநாள் என்ற அந்த உணர்வோடு நாம் திருப்பலியில் பங்கு பெற வேண்டும். இதை நாம் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய பாவங்கள் பொல்லாப்புகளுக்காக நாம் மனமருந்துவோமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவையை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையில பொழுதும் கண்ணியான புனித மரியாதை வானவரை சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உடன் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நான் மனந்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராக இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாக இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நேரே. ஆமென். ஜெபிப்போமாக. உம்மை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவா, உம்மால் அன்று ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மென்மேலும் பொழிவதா உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்போதே பற்றிக் கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் கிபையோனில் ஆண்டவர் சாலமோனுக்கு கனவில் தோன்றினார். உனக்கு என்ன வர வேண்டும் கேள் என்று கடவுள் கேட்டார். என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் அடியேனை என் தந்தை தாவீதுக்கு பதிலாக அரசனாக்கியுள்ளேன். நான் செய்வதறியாத சிறு பிள்ளை. இதோ உமக்கென நீர் தெரிந்து கொண்ட திரளான மக்களிடையே அடியேன் இருக்கிறேன். அவர்கள் எண்ணி கணிக்க முடியாத மாபெரும் தொகையினர். எனவே மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறியவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு தந்திருளும். இல்லாவிடில் உமக்குரிய இம்மாபெரும் மக்களினத்திற்கு நீதி வழங்க யாரால் இயலும் என்று கேட்டார்.
சாலமோன் இவ்வாறு கேட்டது ஆண்டவருக்கு உகந்ததாய் இருந்தது. கடவுள் அவரிடம், நீடிய ஆயுளையோ செல்வத்தையோ நீ கேட்கவில்லை, உன் எதிரிகளின் சாவையும் நீ விரும்பவில்லை, மாறாக நீதி வழங்க தேவையான ஞானத்தை மட்டுமே கேட்டிருக்கிறாய். இதோ நான் இப்பொழுது நீ கேட்டபடியே செய்கிறேன். உனக்கு நிகராக உனக்கு முன்னே எவரும் இருந்ததில்லை, உனக்கு பின்னே இருக்க போவதும் இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். ஆண்டவரே, நீரே எனக்குரிய பங்கு. உம் சொற்களை கடைபிடிப்பதாக நான் வாக்களித்துள்ளேன். நீர் திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளிக்காசுகளை விட எனக்கு மேலானது. பல்லவி. உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். உம் ஒழுங்குமுறைகள் வியப்புக்குரியவை, ஆகவே நான் அவற்றை கடைபிடித்து வருகின்றேன். உம் சொற்களை பற்றிய விளக்கம் ஒளி தருகின்றது, அது பேதைகளுக்கு நுண்ணறிவு ஊட்டுகிறது. பல்லவி. உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளை, கடவுளிடம் அன்பு கூர்பவர்களோடு, அதாவது அவரது திருச்சட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கின்றார் என்பது நமக்கு தெரியும். தம்மால் முன்பே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டுமென கடவுள் முன்குறித்து வைத்தார். அச்சகோதரர் சகோதரிகள் பலரும் தம் மகன் தலைப்பேரானவராய் இருக்க வேண்டுமென்று இப்படி செய்தார். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கின்றார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையவராக்கி இருக்கின்றார். தமக்கு ஏற்புடையோர் ஆனோரை தம் ஆட்சியில் பங்கு பெற செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரை உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் விண்ணரசின் மறைப்பொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். 13ஆம் அதிகாரம், இறைவசனங்கள் 44 துவங்கி 46 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது: ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும். வணிகர் ஒருவர் நல் முத்துவை தேடி செல்கிறார். விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு அந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். விண்ணரசு என்ற முத்துவை நோக்கி நம்மளுடைய இலக்கு இருக்க வேண்டும். கிறிஸ்தவருடைய இலக்கு இயேசுவை அடைவது, விண்ணரசை அடைவது. மாற்றத்திலிருந்து மாறாததை நோக்கி, நிலையற்றவைகளிலிருந்து நிலையானவை நோக்கி, பகைமையிலிருந்து நட்பை நோக்கி, ஏழ்மையிலிருந்து செழுமையை நோக்கி, பாவத்திலிருந்து புண்ணியத்தை நோக்கி, மண்ணிலிருந்து விண்ணை நோக்கி நம்மளுடைய இலக்கு இருக்க வேண்டும். இதுதான் கிறிஸ்தவருடைய இலக்கு, நிர்ணயிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். பவுலடிகளார் இயேசுவை அறிந்தவுடன், தாம் துன்புறுத்தும் இயேசுதான் என்று உணர்ந்தவுடன்
இதோ அந்த துன்புறுத்துவதை நிறுத்திவிட்டு இயேசுவை அடைந்தார். இயேசுவை அடைந்த பொழுது இதே இயேசுவை பிறருக்கும் அறிவிக்க வேண்டும் என்று உறவினத்தாருக்கு இயேசுவை அறிவிப்பதே அவருடைய இலக்காக அமைகின்றது. புனித பிரான்சிஸ் சவேரியார், ஒருவன் உலகம் முழுவதும் தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவை இழந்து விட்டால் என்ன, அதனால் வரக்கூடிய லாபம் என்ன என்பதை புரிந்து இயேசுவை அடையணும், இயேசுவை பிறருக்கு அறிவிக்கணும் என்பதிலேயே அவருடைய இலக்கு அமைகின்றது. நண்பனுக்காக உயிரை கொடுக்க வேண்டும், நண்பனை காப்பாற்ற வேண்டும் என்ற இலக்கு புனித மேக்சிமிலியன் கோல்பேவுக்கு அமைகின்றது. புனித தேவசகாயம் பிள்ளை தமிழகத்தில் இறைவன் இயேசுவை கொண்டு வருவதே, அவருடைய இறையாட்சியை வளர வைப்பதே தன்னுடைய இலக்காக அவர் வைக்கின்றார். அதற்காக அவர் தன்னுடைய உயிரையும் அவர் கொடுக்கின்றார். இப்படி பிரியமானவர்கள், பல்வேறு மனிதர்கள் ஒரு சாதாரண மனிதர்களாக இருந்தவர்கள் ஒரு அசாதாரண மனிதர்களாக புனிதர்களாக மாறியதற்கு காரணம் இயேசு என்ற முத்தை தாங்கள் அனுபவித்தார்கள். அனுபவித்த அந்த முத்தை பிறரும் அனுபவிக்க வேண்டும், அந்த முத்துவை தேட வேண்டும் என்பதிலேயே இவர்கள் கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். வியாபாரிகளாக, விவசாயிகளாக இவர்கள் இருந்தார்கள். எனவே இயேசு என்ற முத்துவை நாமும் அடைய வேண்டும். அதற்காக இன்றைய திருவழிபாடானது நம்மை அழைக்கின்றது. அது பாருங்கள், இந்த இலக்கு, இந்த முத்துவை தேடுவது என்பது இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று இழந்ததை தேடி மீட்பது, இரண்டாவது இல்லாததை தேடி மீட்பை அடைவது, இலக்கை அடைவது. இருந்ததை இழந்துவிட்டு அதை தேடி கண்டுபிடிச்சு மகிழ்ச்சி அடைவது. அது என்னவென்றால், இதோ அழகாக சொல்லப்படுகிறது, ஒருவன் தன்னுடைய காசை அவன் இதோ இழந்து விட்டான், இங்கு காணாமல் போய்விட்டது, அதை அவன் தேடி கண்டுபிடிக்கின்றான். தான் வைத்திருந்த ஆடுகளில் ஒன்று இதோ காணாமல் போய்விட்டது, அதை அவன் தேடி கண்டுபிடிக்கின்றான். இது இருந்ததை இழந்த பிறகு மீண்டும் கண்டுபிடிப்பது, அதை அடைவதற்கு எடுக்கின்ற இலக்கை அடைவதற்கு எடுக்கின்ற முயற்சி. இன்னும் அடுத்தது இல்லாததை அவன் கண்டுபிடிக்கின்றான். அதுதான் இன்றைய நற்செய்தியில் வரக்கூடியது. நிலத்தில் மறைந்திருந்த புதையல் அவனுக்கு உரியது அல்ல, ஆனால் அதை அவன் பார்க்கிறான். பார்த்த பிறகு அதை கண்டுபிடிப்பதில் அவன் மிகவும் முக்கியமாக அவன் ஈடுபடுகின்றான். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்கும் இதோ இந்த விண்ணரசு கொடுக்கப்படுகின்றது. அது இல்லாதது, ஆனால் அதுக்கு தென்படுகிறது. இதோ அந்த பூமியில் இருக்கிற அந்த முத்துவை போல, அது அந்த புதையலை போல அது நமக்கு கிடைக்கிறது. எனவே இயேசு என்ற புதையலை, இயேசு என்ற முத்துவை நாம் அடைய வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் இந்த விவசாயி அந்த புதையலை அடைவதற்கு தம்மிடத்தில் இருக்கின்ற அனைத்தையும் அவர் விற்றுவிட்டு அதை வாங்கிக் கொள்கின்றார். தான் தேடிக்கொண்டிருந்த முத்து, விலை உயர்ந்த ஒரு முத்துவை தேடிக்கொண்டிருக்கின்றார். அதை பார்த்த பிறகு இந்த வியாபாரி தனக்குள்ளத அனைத்தையும் விற்றுவிட்டு அதை போய் அதை வாங்கி கொள்கின்றார். எனவே நம்மளுடைய வாழ்க்கையில், கிறிஸ்துவ வாழ்க்கையில் இயேசு என்ற முத்தை நாம் அடைய வேண்டும். இயேசு என்ற முத்தை, அந்த விண்ணரசை நாம் அடைய வேண்டும் என்றால் நாம் சிலரை விற்க வேண்டும், இழக்க வேண்டும். தன்னிடம் இருப்பதை இழக்க வேண்டும், விற்க வேண்டும். எனவே இயேசுவை அடைய வேண்டும் என்றால் இந்த இலக்கை நாம் தேர்ந்தெடுத்து விட்டோம், இயேசு வேண்டும் என்று. எனவே இயேசு வேண்டும் என்றால், அந்த முத்து வேண்டும் என்றால், அவர் விரும்பாத காரியங்கள் நம்மிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை நாம் கண்டறிய வேண்டும். இதோ இந்த வியாபாரி அவன் பார்த்து விட்டான், இந்த முத்து சிறந்தது என்று அவன் பார்த்து விட்டான். அந்த விவசாயி பார்த்தான், இந்த புதையல் வேண்டும் என்று தனக்கு இருக்கிற அனைத்தையுமே அவன் விற்று அதை காசாக்கி கொண்டு போய் அந்த நிலத்தை வாங்கிவிட்டான். எனவே இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசு என்ற முத்து வேண்டும் என்றால், விண்ணரசு என்ற முத்து வேண்டும் என்றால், நம்மிடத்தில் இருக்கின்ற அனைத்தையும் துறக்க வேண்டும். கெட்டவைகள் அனைத்தையும் நாம் துறக்க வேண்டும்.
நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பகைமையை நாம் துறக்க வேண்டும். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பிரிவினைகளை நாம் தகர்க்க வேண்டும். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஜாதி சண்டைகளை நாம் தகர்க்க வேண்டும். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய வேண்டாத எண்ணங்கள், குணங்கள், எத்தனையோ கெட்ட குணங்கள் இருக்கிறது. அந்த கெட்ட குணங்களை நாம் அறவே ஒழிக்க வேண்டும். அவன் விற்றது போல நாம் ஒழித்தால்தான் விண்ணரசை, இயேசுவை அடைய முடியும். இயேசுவில் பிரியமானவர்கள், பவுலடிகளார் சொல்லுவார் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், இந்த உலகம் முழுவதையுமே, அது உலகத்தில் உள்ள ஆசாபாசங்கள் அனைத்தையும், உலகத்தில் உள்ள செல்வங்களை அவர் குப்பையாக கருதுகிறார், இயேசுவின் நிமித்தமாக, இயேசுவின் பொருட்டாக. இந்த மனநிலை நமக்கு வர வேண்டும். அதே பவுலடிகளார் சொல்வார் ரோமர் கடிதத்தில் 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில், விண்ணரசு தூயாவின் கொடைக்கு அது சமமாகும். அது நீதி, நேர்மை, மகிழ்ச்சி, தர்மம், விட்டு கொடுத்தல், மன்னிப்பு, இந்த நற்குணங்கள், அந்த நற்குணங்கள் நம்மிடத்தில் இருந்தால்தான் இயேசு என்ற முத்துவை அடைய முடியும் என்று இயேசு கிறிஸ்து சொல்வார் லூகாஸ் புத்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில், இதோ திருமுழுக்கு யோவான் விண்ணரசில் மிக பெரியவர் என்று. விண்ணரசில் மிக பெரியவர் இந்த திருமுழுக்கு யோவான். ஏன் திருமுழுக்கு யோவானுக்கு இயேசு கிறிஸ்து இப்பேற்பட்ட ஒரு நற்சான்றிதழ் கொடுக்க வேண்டும் என்று கொடுத்தார்? ஏன் என்று நாம் யோசித்தோம், தியானித்தோம் என்றால், இயேசு கிறிஸ்து இவர் உலகத்தினுடைய இதோ உலகின் பாவங்களை போக்கக்கூடிய செம்மறி என்று உலக மக்களுக்கு அவர் சொல்லிக் கொடுத்தார், சுட்டி காட்டினார். அப்படி சுட்டி காட்டுகின்ற பொழுது அந்த நேரத்தில் வாழ்ந்த அந்த உலக மக்கள், அந்த நாட்டு மக்கள், இதோ அந்த நாட்டு அரசன் தான் தெய்வம் என்று நினைத்தார்கள். அரசனை தவிர வேறு யாரும் இல்லை என்று நினைத்தார்கள். ஏறுவது மன்னன் வைப்பதுதான் சட்டம். எனவே அவன் அசிங்கமான காரியங்கள் செய்கின்ற பொழுது, மன்னர் ஏதோ நீதிக்கு புறம்பான காரியங்கள் செய்கின்ற பொழுது, தன்னுடைய நண்பன், தன்னுடைய தம்பிக்கே, தன்னுடைய சகோதரனுக்கே துரோகம் செய்வதை இவர் சுட்டி காட்டுகின்றார். இது தவறானது என்று சுட்டிக்காட்டி நல் வழிக்கு அவரை கொண்டு வருகின்றார். ஆனால் அதற்கு அவர் கொடுத்த ஈடு என்னவென்றால், தன்னுடைய தலையையே அவர்கள் வெட்டுகிறார்கள். இப்படி நீதியை நிலைநாட்ட தன்னுடைய தலையவே கொடுத்ததனால், இந்த இயேசு என்ற முத்துவை இந்த உலகத்தில் சுட்டி காட்டுவதற்கு தன்னுடைய தலையை கொடுத்ததனால், இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? விண்ணரசில் மிக பெரியவர் என்று. இன்றைய நற்செய்தியில் விண்ணரசை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் இதை நீங்கள் செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், அது ஒரு புதையலாராக, அது ஒரு முத்துவாக, அது வலையில் விழுந்த நல்ல ஒரு மீனாக என்றெல்லாம் நாம் படிக்கின்றோம். எனவே இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த காலகட்டங்களில் நாம் யோசிக்க வேண்டும், நம்மளுடைய இலக்கு என்ன? எதை நோக்கி நம்முடைய கிறிஸ்துவ பயணம் சென்று கொண்டே இருக்கிறது? விண்ணரசை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறதா? இந்த உலகத்தை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறதா? இப்பொழுது பாருங்கள், ஏறக்குறைய இந்த 4 மாதங்களாக, மார்ச் மாசம் துவங்கி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, இந்த மாசங்கள் முடியும் போய் திருப்பலி இல்லை, திருவரு சாதனங்கள் இல்லை, ஆலயத்தில் வந்து அமரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஊர் அடங்கு முடக்கம் அரசாங்கம் நிர்ணயித்திருக்கிறது. இந்த நோயானது பரவி கொண்டு இருக்கிறது. பல்வேறு பிரச்சனைகள். இனி நம்மளுடைய ஆன்மீகம் எப்படி வளரும்? ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறது. வாலிப பிள்ளைகள், சிறுவர்கள், பெரியவர்கள், நோயாளிகள், இன்னும் இறப்பவர்களுக்கு நல்ல அடக்கம் செய்யக்கூடிய வாய்ப்பு கூட இல்லை. இந்த இறை அரசை நாம் எப்படி கட்டி எழுப்ப போகிறோம்? ஆலய பராமரிப்புகள், ஏழை மக்களுக்கு உதவி செய்வதல், இன்னைக்கு எத்தனையோ அனாதைகள் மடங்கள் இருக்கிறது. சகோதரர்களும் பராமரிக்கிறார்கள். அவரிடத்தில் போய் நாம் பொருள்களை கொண்டு போய் கொடுக்க கூட முடியாமல் இருக்கிறோம். இன்னும் கொடுத்து கொண்டிருந்தவர்கள் நிறுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். யோசிக்க வேண்டும், நம்மளுடைய ஆன்மீகம் இதோ இன்றைக்கு நாம் எதை பற்றி நாம் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம்? ஏழைகளை பற்றியா, அடுத்தவர்களை பற்றியா, நோயாளிகளை பற்றியா? நம்மளுடைய செல்வாக்கு, நம்மளுடைய நிரந்தர வருமானம்,
இவரெல்லாம் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறோம். நாம் இந்த இறை அரசை இந்த சூழ்நிலையிலும் நாம் தேடிக்கொண்டு இருக்கிறோமா? எப்படி இந்த இறை அரசை அடைய போகிறோம்? யோசிப்போம். ஆமென். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லா வல்ல தந்தையாக கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாரிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் ஏற்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்தில் எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றை நம்புகின்றேன். பாவனை நம்புகின்றேன். உடலில் நம்புகின்றேன். நம்புகின்றேன். நம்முடைய மன்றாட்டுகளுக்காக நாம் ஜெபிப்போம். இறையரசை அடைய வேண்டும், அதுதான் நம்மளுடைய இலக்காக இருக்க வேண்டும். இந்த ஒரு இலக்கு தவிர வேறொரு இலக்கு நமக்கு இல்லை. இயேசுவே நமக்கு. நம்முடைய குடும்பத்தில் உள்ள அனைத்து காரியங்களுக்காக ஜெபிப்போம். நாட்டினுடைய வளர்ச்சிக்காகவும் திரு அவையினுடைய ஆன்மீக வளர்ச்சிக்காகவும் நோயாளிகள் உடல் ஆரோக்கியம் பெறுவதற்காக இந்த கொரோனாவை முற்றிலும் அழிப்பதற்கு உரிய மருந்தை இதோ மருத்துவர்கள் கண்டுபிடிப்பதற்காகவும் பள்ளிக்கூட பிள்ளைகள் ஆன்லைன் மூலமாக தங்களுடைய வகுப்புகளை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த பிள்ளைகளுக்கு உரிய சாதனங்கள் கிடைப்பதற்காக, ஏழை பிள்ளைகளுக்கு உரிய சாதனங்கள் கிடைப்பதற்காக, நல்ல மனநிலைக்காகவும் ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய மனநிலையையும், இந்த கொரோனா சமயத்தில் தகாத காரியங்கள் எதுவுமே நாம் செய்யாமல் நல்ல காரியங்கள் செஞ்சு நற்பெயர் எடுப்பதற்காக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பான தெய்வமே, நீ தருவீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய மன்றாற்றுகளை நாங்கள் உம்மிடம் கொண்டு வந்திருக்கிறோம். இவைகள் அனைத்துமாக ஏற்று ஆசீர்வதிக்க வேண்டுமென உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். ஏற்றுக்கொண்ட இறைவா, நான் இருப்பது போல் என்னை ஏற்றுக்கொண்டாய். ஏற்றுக்கொண்டாய் இறைவா, ஏற்றுக்கொண்டாய் இறைவா, நான் இருப்பது போல் என்னை ஏற்றுக்கொண்டாய். ஏற்றுக்கொண்டாய் இறைவா. பறவையாக நான் இருந்திருந்தான் பறந்து பறந்து ஓடிடுவேன். வானம் பாடியாயிருந்திருந்தார் கானம் பாடி மகிழ்ந்திருப்பேன். ஆனால் நான் நானாவே, ஆனால் நான் நானாவே, அதற்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஏற்றுக்கொண்டாய் இறைவா, நான் இருப்பது போல் என்னை ஏற்றுக்கொண்டாய். ஏற்றுக்கொண்டாய் இறைவா. சகோதரன் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதும் அன்னை பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமதுமைக்காகவும் புனித திரு அவை நடத்தினர்களுக்காகவும் உமது கைகளிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் தாமே வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் உமது அருளின் ஆற்றல் செயல்படும். இப்புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்தை இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே
எழுப்புங்கள். ஆண்டவரிடமே ஒப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அடைத்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நடுவாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானக தூதர் புனிதரோடும் புனிதரின் பெரும் திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒன்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய உடலாகவும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபடுவாக. அவர் பணித்தவாறே இவ்வழியை கொண்டு சேர்ந்து நிறைவேற்றுகிறோம். ஏனெனில் அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை தம்முடைய திருக்கரத்தில் எடுத்து அன்போடு வானக தந்தைக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவர்கள் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்து இயேசு கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறைப்பணியும் உயிர்ப்பணியும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்றுபடுத்த உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவையை நினைவுபடுத்தணும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட ஆயர் அமல்ராஜ், எல்லா திருநடையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரணும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதரன் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமக ஒளியினுள் ஏற்றரணும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கின்றார். எனவே விண்ணரசே நம்மளுடைய இலக்காக இருக்க வேண்டும். அதற்காக நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் தூதர்களுக்கு முடிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைவன் தரும் அமைதியை பெற்று பகிர்ந்து கொள்ளுவோம். அமைதி உண்டாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி. இந்த செம்மறியின் திருவிருந்தருக்கு அழைப்பு பெற்ற நாம் அனைவரும் பேர் பெற்றோம். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுகிறேன், எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவரே, உம்முடைய திருவுடலை உட்கொள்கின்ற அனைவருக்கும் நிலைவாழ்வு தருவீராக. ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆன்மாவை நிறைவேறுகிறார் என்ற நம்பிக்கையோடு நன்றி கூறுவோமாக. இளைஞராண்டுக்கான ஜெபம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இளமை துடிப்புடன் எம் திரு அவையும் சமூகமும் இயங்க இளைஞர்களை கொடையாக வழங்கியமைக்கு நன்றி கூறுகின்றோம். அவர்களில் இளைஞர் இயேசு உயிராற்றலுடன் இன்றும் வாழ்கிறார் என்பதனை கண்டுகொள்வதற்கு தூய ஆவியாரை மேல் பொழிவதற்காக நன்றி கூறுகின்றோம். எம் இளைஞர்கள் இயேசுவோடு நட்புறவிலும் உடன் வாழும் மனிதரோடு தோழ்மையிலும் வளரச் செய்திருளும். உடன் பயணிக்கும் மூத்தரோட வழிநடத்துதலில் மண்சார் பண்பாட்டு வேறுகளை பேணி காத்து தற்சார்பு பொருளாதாரத்தை உருவாக்க உறுதி தந்திரலும். போதைப் பொருட்களுக்கும் தவறான செயல்களுக்கும் இடம் கொடாமல் ஆற்றல் மிகு ஆளுமையை உருவாக்க செய்திருளும். எண்மின் ஊடகங்களை பொறுப்புணர்வுடன் கையாண்டு நற்செய்தி பணிக்கு பயன்படுத்த அருள் தாரும். ஜாதி மத வேறுபாடுகளையும் பாலின பாகுபாடுகளையும் அகற்றி சமத்துவ சமூகம் படைக்க வழிகாட்டியருளும். இயற்கையோடு நல்லுறவு கொண்டு சுற்றுச்சூழலை பாதுகாத்து சமூக அக்கறையும் அரசியல் ஈடுபாடும் கொண்டு அழைத்தலை தெளிந்து தெரிந்து கொள்ள துருவிய தந்தருளும். இவ்வாறு இளைஞர் இயேசுவின் மனநிலையில் ஆற்றலோடு மாற்றம் நோக்கி பயணிக்கும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய பாடுகளின் நிலையான நினைவாகிய இந்த திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு சொல்லற்கனி அன்பினால் இவரே எங்களுக்கு அளித்துள்ள இக்கொடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதித்து என்றும் எப்பொழுதும் காப்பாற்றுவாராக. இயேசுவை அடையும் பிள்ளைகளாக வாழ சென்று வருவோம். திருப்பலி நிறைவு பெற்றது. நன்றி.